கடவுள் யார் அப்படின்னா 3 தன்மை உள்ளவரை தான் நாம் கடவுள்னு சொல்றோம். ஒன்று கடவுள் அன்பானவர், 2வது நீதியானவர், 3வது பரிசுத்தமானவர். கடவுளை தவிர அன்பானவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. கடவுளை போன்று பரிசுத்தமானவர்களும் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. கடவுள் அளவுக்கு நீதியானவர்களும் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இந்த தன்மைகள் உள்ள கடவுள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதாவது அன்பிலே மிகப்பெரிய மனிதராக இருக்கிற கடவுள் அன்பிலே குறைவுள்ள என்னை, நீதியிலே மகத்துவமுள்ள அந்த கடவுள் நீதி இல்லாத என்னை, பரிசுத்தத்திலே சிறந்திருக்கிற அந்த கடவுள் பாவியாக என்னை மீட்க வேண்டும் என்று சொன்னா, இது 3த்தையும் எதையும் ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். இப்ப அவர் அன்பா என்னை ஏற்றுக்கிட்டாருன்னு வச்சுங்க, என் தப்பெல்லாம் கட்டுக்கலன்னு அர்த்தம். அப்ப நீதி உள்ளவர் வந்து அடிபட்டு போச்சு. நீதியா என்னை தண்டிக்கிறாருன்னு வச்சுங்க, அப்ப அன்பானவர் வந்து அடிபட்டு போகுது. அப்ப எதையாவது ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அவர் என்னை ஏற்றுக்கணும். அதனாலதான் கடவுள் கண்ணின் வயிற்றில் பிறக்கிறார். பரிசுத்தமானவர் வந்து உருவாயிடுச்சா, இந்த சிலுவை பரியந்தம் என் மீது அன்பு செலுத்தினார். அன்பானவர் முடிவாயிடுச்சா, என் தண்டனைக்கான என் பாவத்துக்கான தண்டனை அவர் ஏற்றுட்டார். நீதியானவர் உருவாச்சா, இந்த 3ஐயும் இழக்காமல் என்னை மீட்பதற்கான முயற்சி தான் இது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.